அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மாயின். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது திருக்குர்ஆன் இறைவேதம் என்பதற்கான அறிவியல் சான்றுகளையும் நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இந்த காணொளி பாகம் 25 பொய்யின் பிறப்பிடம் எது என்பதை பற்றிய ஒரு காணொளி. பொய் சொல்வதற்கான நரம்புகள் மூளையின் முன்பகுதியில் தான் உள்ளன. திருக்குர்ஆன் 96வது அத்தியாயம் 15, 16 ஆகிய வசனங்களில் அவ்வாறில்லை, அவன் விலகாவிட்டால் முன்னெற்றியை பிடிப்போம், அது குற்றமிழைத்த பொய் கூறிய முன்னெற்றி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 2 வசனங்களையும் கடுமையாக கண்டிக்கின்றான். இந்த 96:15 குற்றமிழைத்து பொய் கூறிய முன்னெற்றி என்று கூறப்பட்டுள்ளது இல்லையா, இது வழக்கத்தில் இல்லாத ஒரு சொற்பிரயோகமாகும். பொய் சொல்வதற்கும் முன்னெற்றிக்கும் என்ன சம்பந்தம்? மனித மூளையின் முன்பகுதியில் பெருமூளை அமைந்துள்ளது. உணர்ச்சி வசப்படுதல், பொய், கோபம் முதலென உணர்வு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அதிகம் நிகழ்வது மூளையின் முன்புறத்தில்தான் என்பது இன்றைய அறிவியல் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த இடமே ஒரு மனிதன் பொய் சொல்வதற்கும் உண்மை பேசுவதற்கும் காரணமாகவும் அமைகின்றது. இந்த உண்மையைத்தான் திருக்குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே கூறுகிறது. எனவேதான் குற்றமிழைத்து பொய் கூறிய முன்னெற்றி என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். குர்ஆன் இறைவனின் வார்த்தை தான் என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு என்பதை தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புதமான அறிவியல் சான்றுகளை உள்ளடக்கிய வேத வரிகளாகும் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாத மக்களும் அனைவரும் அதை பொருள் உணர்ந்து தெளிவாக படித்து உணர்ந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமானதாக இந்த உலகிலும் இருக்கும், மறுமையிலும் ஒரு சிறந்த வாழ்வாக அது அமையும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.